வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்களா? எப்படி கீரை கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு தான். குழந்தைகளுக்கு பிடித்தமான மற்றும் கலர்ஃபுல்லான பாலக்கீரை ஃப்ரைட் ரைஸ். என்னடா பாலக்கீரையில் ஃப்ரைட் ரைஸா? ஆமாங்க, வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாலக்கீரை 100 கிராம், இஞ்சி பூண்டு மஞ்சள் பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, முள்ளில்லாத மீன் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கேரட், தேவையான அளவு எலுமிச்சை சாறு, 1 கப் அவித்த சோறு மற்றும் எண்ணெய். முதல்ல நாங்கள் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு அதை சின்ன சின்னதாக நாங்கள் அரிஞ்சு எடுத்துப்போம். இதே போல் கேரட்டையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்வேன். நான் இன்றைக்கி மீன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சால்மன் ஃபிஷ் தான். அதையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். மீனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முதல்ல கேரட் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஃபிஷ் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் முதல்லையே மீனை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. கேரட் ஒரு பாதி வெந்ததும் நான் மீனையும் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், மீன் வந்து பொரிஞ்சிட்டு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் எங்கள் பாலக்கீரை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாலக்கீரை எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் வதங்குறதுக்கு. ஸோ பாலக்கீரை முதல்ல நல்லா தண்ணி விடும். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் சோறு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு தண்ணி நல்லா வற்றிட்டு, விருப்பமாண்டா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க, நான் சேர்த்துக்கொள்ளலை. ஸோ குழந்தைகளுக்கு பிடித்தமான மற்றும் கலர்ஃபுல்லான பாலக்கீரை ஃப்ரைட் ரைஸ் தயார். நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.